வந்திருக்கிறவர் பெரிய ஆள் தான். நம் எதிரியாகிய அல்லது உன்னுடைய எதிரியாகிய வாலியை வீழ்த்த வல்ல திறமையுள்ளவர் வந்திருக்காரு சொல்லிட்டு வரிசையா அடுக்கிறாங்க. சிவதனுசை முறித்தவர் எல்லா கதையும் அதுல வந்துருது. நீங்க இந்த ராமாயணத்துல மாத்திரம் எங்கேயாவது விட்டு போச்சுன்னா கவலைப்பட வேண்டாங்க. அங்கங்க கதை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் படிச்சு படிச்சு சொல்றதுக்காக. பிறகு உடனே வந்து பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு நட்பு ஏற்படுது. சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. போற போது அங்க காய்கனி கிழங்குகள் எல்லாம் கொடுக்குறாங்க. பரிமாறிக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு ராமனுக்கு ஒரு சந்தேகம் வந்ததான். உன் மனைவி இல்லையான்னு கேட்டிருக்காப்புல. பாருங்க, வீட்டில் பெண்கள் இல்லைன்னா இந்த சமையல் பண்ணி போடுற போது விருந்து கொடுக்குற போது வீட்டில் பெண்மணி இருக்கணுமா? இல்லைன்னா என்ன ஆகும்? உனக்கும் நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோ? ஒரு வார்த்தை கேட்குறான். ஒரு வார்த்தை, நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாய். ஏன்னா விருந்தாட்கள் வர்றப்ப நீங்க சிலப்பதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு. கண்ணகி திரும்பி வந்த கோவலனை பார்த்து சொல்றாங்க, நீ சொத்தெல்லாம் தொலைச்சிட்ட, பரவாயில்ல, வெளி இன்னொரு வீட்டில் இருந்த அவமானம் தான். ஆனா எனக்கு என்ன கவலை தெரியுமா? நீ இல்லாத இந்த வீட்டில், ஆம்பளை இல்லாத இந்த வீட்டில் ஒரு நாள் கூட விருந்தாள் வரலையா? இந்த விருந்தாளே இல்லாத அளவுக்கு நான் என் வாழ்க்கையை கெட்டு போச்சு. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிரலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கோடலும் இழந்த என்னை அப்படிங்கிறா. எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, விருந்தாள் வந்தா என்ன பாடுபடுறோம். இப்ப போச்சு போ, இன்னைக்கு படம் பார்க்க முடியாது, அவ்வளவுதான், போ போச்சு. என்னத்த பண்றது? எப்படி பண்றோம்? அதுலயும் ஒரு பசியோட வந்திருக்காரு. அந்த அம்மா கேட்டுச்சான், ஆமா நீங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வெளியே சாப்பிட்டு தான் வருவீங்க அப்படின்னு இருக்கு. அந்த ஆள் சுதாரிச்சுக்கிட்டான். அப்படியே நான் சாப்பிட்டாலும் நீங்க சாப்பிட விட்டுருவீங்களாக்கும் அப்படின்னு இருக்கா. உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, அப்படியே நீங்க சாப்பிட்டாலும் பிள்ளைகள் 5 பத்து கொடுக்காமல போறீங்க. 4 பையன் 3 பொண்ணு, அதுக்கு சரவண பொருளையே சாப்பிட்டு போயிடுவான். உடனே அவன் அதுக்கு மேல சொன்னான், அப்படியே நான் கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்த்துருக்கீங்க, என்னைக்காவது சாப்பிடுவாங்களா? இதே வார்த்தையை அங்க சீதை சொல்றாங்க. நான் இல்லாதப்ப யாராவது நம்ம பரசாலைக்கு வந்தா என்ன ஆகும்? விருந்து கண்ட போது என்னுருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறான். அவ அதை சொல்லக்கூட இல்லைங்க. விம்முதல்னா தெரியுங்களா? பிள்ளைய அடிச்ச பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு இழு இழுக்குறீங்களா அப்படிங்கும். என்னன்னா அது அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கு. விம்மல் அதுக்கு பேரு. அப்படி அப்படி விம்மிட்டு வரணுங்க. அவர் விம்மி 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 எழும் காட்சிமா பாரதி. காற்றை பத்தி சொல்ற விம்மி விம்மி விம்மி. இதுல அடுக்கு தொடர்னா தமிழ்ல 2 தடவை தான் போடலாம், தேவையான 3 தடவை போடலாம். பாரதி 4 தடவை போட்டிருக்காரு. விம்மி 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 விம்மின்னு போட்டாரு. அதுக்கு ஒருத்தன் கோளாறு சொல்லிவிட்டானா, அது என்ன 4 தடவை போடுறதுன்னு. அதுக்கு ஒருத்தர் சொன்னாரா, 3 தடவை தான் போட்டாரு, 4வது தடவை அவரே விம்மிட்டாரு அப்படின்னாராம். ஏன்னா நம்ம ஆளுக்கு எதுல தான் குறை கண்டுபிடிக்கிறது இல்ல. குட்டியாடு தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம். ஒரு பாட்டு இருக்குது, பட்டுக்கோட்டை பாட்டு. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு நான் சொந்தப்படா. பட்டுக்கோட்டை பாட்டு. பாசவளைன்னு பழைய பாசவளை படாது. இந்த பாட்டு பயங்கர ஹிட்டுங்க. ஆனா இதுக்கு ஒருத்தர் கோலா சொல்லிவிட்டாரு, அதென்ன 8 அடி தான் சொந்தம்னு போட்டிருக்கீங்க, 6 அடியில் தான் புதப்பாங்க. உடனே மருதாஜி சொன்னாரா, அவன் செத்த பிறகு சௌரியமா இருந்து போறா விடுறா அப்படின்னு இருக்காரு. ஏன் அவன் உருண்டு பிறகு படுக்கப்படாதா? ஆளை விடு, குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. இங்க நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோன்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே எடுத்து பிரமாதப்படுத்துறாங்க கதாநாயகன் ஆகிய நம்ம அனுமன். ஆமா வரிசையா சொல்லி இவங்க அண்ணன் ஒரு மாயாவிங்கிற ஒருத்தர் அரக்கனோட சண்டை போட்டான். சண்டை போட்டுக்கிட்டே 2 பேருக்கு இதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. ரொம்ப நாளா வரல, இவன் வாசலே காத்திருந்தான். திடீர்னு ஒரு நாள் உள்ள இருந்து எக்கச்சக்கமா ரத்தம் ஓடியாச்சு. ஒருவேளை அவன் அண்ணனை கொண்டு விட்டானாங்க நினைச்சு இவன் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தான். ஆள் வரல. சரி நாட்டை காப்பாற்ற ஆள் நீங்க அரசாட்சி பண்ணுங்கட்டாங்க. இவன் வேண்டாம் வெறுப்பா போய் உட்கார்ந்துருந்தான். திடீர்னு ஒரு நாள் உள்ள இருந்து வெளியே வந்த வாலி என்ன நினைச்சான், நம்மளை பூட்டியை அடைச்சுட்டு நம்ம தம்பி அரசாடுறான் போட்டு நினைச்சு வந்தவொடனே அடி அடின்னு அவனை போட்டு அடிச்சு அவன் மனைவி தூக்கிட்டு போயிட்டான். அது ரொம்ப சர்வசாதாரணம் போட்டுருக்கு அந்த காலத்தில். கொண்டு போயிட்டான் அவன் பாட்டுக்க. இப்ப இதை சொல்லி முடிச்ச உடனே ராமன் உடனே வாலி யாருன்னு கூட தெரியாதுங்க, சபதம் போடுறான், உன் பகைவன் என் பகைவன், அவர் தீயோராயினும் உனக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டியவன். எவ்வளவு நல்ல வார்த்தைகள் பாருங்க. இந்த நேரத்தில் அனுமன் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுங்களா, வாலி யாருங்கிறதையும் நல்லா சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது வாலி. திருப்பார்கடலை கிடைக்கிற போது மந்தாரகிரியை என்ற மலையை மத்தாக வைத்து தயிர் கடையெல்லாம் தெரிஞ்சாதான் அதெல்லாம் தெரியும், மிக்சியில் போட்டு விட்டா தெரியாது. நான் வடநாட்டில் பார்த்தேன், வாஷிங் மிஷின்லேயே போட்டு அடிக்கிறாங்க. அதான் என்னது
இந்த ஐஸ் போட்டு குடிப்போமே லஸ்ஸி லஸ்ஸி, அது வாஷிங் மிஷினில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பல இடத்துல. ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன், வேறு என்ன பண்ணுறது அப்புறம். ஆனால் அதில் துணி போடாமல் இருக்கணும், நம்ம என்ன பண்ண முடியும். தயிர் கடையில் இருந்தால் ஒரு பாத்திரத்துக்கு நடுவில் அந்த இது பண்ணி கீழே ஒரு பெருமனை மாதிரி வச்சு ஒரு தயிர் கடையை மத்து வச்சு இதை முன்னுமாக கிடையணும். இப்படி கிடைஞ்சா தான் அது வரும். இதுதான் உண்மை. இப்படி கிடையிற போது என்ன பண்ணாங்களாம், தேவர்கள்லாம் ஒரு பக்கமோ அசுரர்கள் ஒரு பக்கமோ வாசி என்ற பாம்பை வைத்துக்கொண்டு மந்தாரகிரியை மத்தாக வைத்துக்கொண்டு அதை அசைகிறப்ப அதை அசையாமல் இருக்கிறதுக்காகத்தான் திருமால் 2வது அவதாரம் எடுக்கிறார். அதான் ஆமைங்கிற அவதாரம். இதெல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் இழுத்துக்கிட்டே இருக்கப்ப சோர்ந்து போயிட்டாங்களாம். அப்போ வாலி என்ன பண்ணானா, அத்தனை பேர் சேர்ந்து இழுத்ததை ஒரே ஆளாக ஒரு பக்கம் நின்று இழுத்தான். அமிழ்தம் வெளிப்பட்டது என்றால் தேவாதி தேவர்களாலும் செய்ய முடியாதை செய்யக்கூடியவன் ஒரு ஆள். இவனுடைய பலத்தை பார்த்துக்கோ. அடுத்தது என்ன, ராவணன். அந்த 20 கைகளை உடைய 10 தலையுடைய ராவணனை வாலில் கட்டி இழுத்துக்கிட்டே போய் பிள்ளை படுத்திருந்தப்போ மேலே தொட்டில கட்டி பார்த்தானா, 10 தலை பூச்சியுமானா. பார்த்தியா அப்படி ஆளு. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த காட்டில் ஒன்று உண்டு, என்ன தெரியுமா, எந்த எதிரி அவனுக்கு ஏத்தாப்புல வந்தாலும் அவனுடைய பலத்தில் பாதி அவனுக்கு போய் சேர்ந்துடும். இதுதான் உண்மை. நம்ம வாலி அவர்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பேசினாங்க. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், உன் பேர் என்ன, வாலி. பார்த்தா எதிரியினுடைய பலமெல்லாம் உனக்கு வந்துடும், அறிவெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன், உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு இருக்காரு. உடனே இவர் சொன்னாரா, இன்னும் நான் அப்படி ஆளை பார்க்கல அப்படின்னு இருக்காரு. ஏன்னா நான் பார்த்த பூரா முட்டாப்பையெல்லாம் பார்த்துருக்கேன், நல்லவனை பார்த்தா தானே அவன் அறிவு எனக்கு பாதி வரும். இவ்வளவும் சொல்லி அப்படிப்பட்ட அவன் தான் இவனை இது பண்ணிருக்கான்னு சொன்ன உடனே ஒன்றும் கவலைப்படாத, நான் வாங்கி தரேன், அவனை நான் வீழ்த்துறேன் சொல்லி அந்த வாலியை போய் நீ போய் சண்டை போடு, வம்புலு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைந்திருந்து அம்பு போடுறார். வாலி வதை தனியாக, அது பெரிய இப்போ கதை. அது அதில் அனுமனுக்கு பங்கு இல்லை, அதனால நம்ம அனுமனை விட்டுருவோம். அந்த இடத்துல அங்கே வேண்டியதில்லை, எங்கனே இவர் வராரோ அங்கே வரைக்கும் பார்ப்போம். பிறகு சுக்ரீவனுக்கு அரசாட்சி வந்தது. ஆட்களை கூட்டு போய் தேடணும், சீதா பிராட்டியை தேடணும். இதை முன்னாடியே சொல்லிட்டாங்க, இப்படி மனைவியை பிரிஞ்சிருக்கிறதுனால தான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு. தேடணும், எல்லா பக்கமும் ஆள் அனுப்பணும். அப்போ 4 திசைக்கும் ஆள் அனுப்புகிறாங்க. தென் திசைக்கு அங்கதன், ஜாம்பவான், அனுமன், இன்னும் ஒரு 2 கோடி பேர் எவ்வளோ கூட போகிறாங்க. இவங்க தென் திசை போகிற போது சுக்ரீவன் சொல்லிவிடுறாங்க, 2 இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். தென் திசையில் ஒன்று ஏழுமலையான் இருக்கிற அந்த திருப்பதி மலை. ஏன்னா அங்கே போன உடனே தினமும் திருமஞ்சனம் நடத்துகின்ற அந்த இடத்துல பார்த்த உடனே பக்தி மேலிட்டால் நீங்கள் வேற வேலையை மறந்துடுவீங்க. அடுத்தது பொதிகை மலை, அங்கு சங்கம் வைத்து தமிழ் பேசிட்டு இருப்பாங்க. தமிழை கேட்டேன்னா வேலை கட்டு போகும், அங்கிட்டு போகாத. பாருங்களேன், வேலை கட்டு போகணும் என்ன அர்த்தம், தமிழ் ஒன்று ஈர்க்கும். அப்படியே அப்படி ஈர்த்தா தான் அதுக்கு பேர் தமிழ். இவள் என்று பிறந்தவள் எந்தறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னா அப்படி இருக்கணும் தமிழ் மொழி. அதை விட்டுட்டு போங்க. இப்போ அவங்க தேடி ஒரு இடமா போய் பார்த்துட்டு கடைசியில் அந்த மகேந்திரகிரின்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல அவங்க நின்றுட்டு இருக்கப்ப இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. 1 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த 1 மாதம் டைம் முடிய போகுது. அதனால் நம்ம எல்லாம் தற்கொலை பண்ணி செத்து போவோம். பாருங்களேன் எப்படி யோசனை வருதுன்னு. தற்கொலை பண்ணி செத்துருவோம். அங்கே தான் சொல்கிறான், நான் செத்துருவேன். யார் அவன், வாலியினுடைய மகன். அப்போ அந்த ஜாம்பவன்கிற வயதானவன், எதுக்கு தெரியுங்களா வயதானவர் வீட்டில் இருக்கணுங்கிறாங்க. வயசானவன் வீட்டில் இருக்க காரணம் என்னன்னு கேட்டால், ஏதாவது ஒரு சஞ்சலம் வர்றப்போ உடனே டாக்டரை பார்க்க வேண்டாங்க, பெரியவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும், அதுக்கு தான் வேணும். ஜப்பானில் ஒரு கதை உண்டு. எல்லா பெரியவங்களும் வயசானவங்களை மூட்டையை கட்டி மலை உச்சில் கொண்டு போட சொன்னாங்களாம். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அம்மாவை தூக்கி இப்படி தோல்ல வச்சு மூட்டையை கட்டி மலை உச்சிக்கு போயிருக்கான். போகிற வழியெல்லாம் அந்த அம்மா குச்சியை ஒடிச்சிக்கிட்டே போயிருக்கா. என்னம்மா குச்சியை ஒடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டே வர்றேன்னு கேட்டிருக்கான். திரும்பி வர்றப்போ உனக்கு வழி தெரியாமல் போயிடக்கூடாதுல்லப்பா, நான் தான் வரமாட்டேன். சடார்னு மூட்டையை கொண்டு வந்துட்டானா. நீ இருமா, மற்றதான் அப்புறம் பார்ப்போம். இங்கே அந்த ஜாம்பவன் சொல்கிறாங்க, நீ போகாத, அதெல்லாம் சாகக்கூடாது, நீயும் சாகக்கூடாது சொல்லிட்டு, நான் கடல் கடந்து போகலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் போக முடியாது. ஏன் தெரியுமா, எனக்கு காலில் அடிபட்டிருக்கு. அவன் சொல்கிறான், ஏன் காலில் அடிபட்டுச்சுங்கிற விஷயத்த திருவிக்கிரம அவதாரத்தை எடுத்த போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அவன் எந்திரிச்ச போது அவன் முதல் அடியில் உலகத்தை அழிச்சு 2வது அடியை பிரபத்து அளக்குறாங்க. அந்த காலை அப்படி அளக்கிற போது அந்த கால் அப்படி போகுதான். அந்த காலோடு பறந்து போனவன் நான். யார் சொல்கிறா,
அந்த ஜாம்பவன் சொல்றான், நான் போனேன், மேருமலை காலில் தட்டி எனக்கு கால் ஒடிஞ்சு போச்சு, அதனால என்னால் போக முடியல. இல்லைன்னா பாருங்க, அப்போ அவன் வயசு பாருங்க எவ்வளோன்னு. இப்போ நம்ம யாரையாவது கேட்டால் அவங்க வயசு என்ன, காந்தியை நேரில் பார்த்தவங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ வயசு கண்டுபிடிச்சி விடுவோம். இந்த படம் வந்துச்சுன்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சுவோம்ல. கமராமேனில் அழகான ஒரு இடம் தெரியுங்களா, சடாயுக்கு வயசு என்னன்னு கேட்டால் அதில் ஒரு குறிப்பு வருதுங்க. சடாயுக்கு வயசு தெரியுங்களா, மன்மதன் எரிக்கப்படுவதற்கு முன்பு அவனை நேரில் பார்த்தவனா அவன். இதுதான், இது மன்மதன் யாருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி ஏதாவது கணக்கு போடக்கூடாது. ஏன்னா ஒரு டீச்சர் கணக்கு போடுறப்ப சொல்லிச்சார், 2 2 4 4 4 8 5 5 10 456 810 எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. பிள்ளை அழுதுருச்சான். போங்க மிஸ், சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டுவிட்டு போட முடியாத பெரிய கணக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு. மன்மதனை எரிச்சது சிவபெருமான். நீங்க தெரியும், அவங்க நெத்திக்கண்ணை திறந்து எரிச்சாருன்னு. அவன் உயிரோடு இருந்த காலத்தில் பார்த்த ஆளுதான் சடாயுவான். எப்படி பாருங்க, வயசு சொல்றான்னு. ஜாம்பவன் சொல்றான் என்னால் போக முடியாது, அங்கதான் சொல்றான் நான் போவேன் வர முடியாது அப்படின்னா. அப்ப யாரு போக முடியும்? இப்பதாங்க அவன் பேசான், பிரமாதமான பேச்சு. நீங்க இந்த மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதா இருந்தா உடனே இங்கிலீஷ் புக்ஸ் தான் சொல்றோம். என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீச் அப்படின்னா தான் ஒத்துக்கிறாங்க. என்றார் முனியாண்டினா ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். போங்க, முனியாண்டி கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்றான். ஏன் அவர் நல்ல விஷயம் சொல்ல மாட்டாரா? அவன் எந்திரிச்சு ஆரம்பிக்கிறாங்க, நீ தான் போகணும். யார? ஆஞ்சநேயனை பார்த்து. ஏன் தெரியுமா, ராமன் வந்த போது நாங்கெல்லாம் தலைதறிக்க ஓடணும், நீ ஒருத்தன் தான் முதல்ல போய் பார்த்த. ரெண்டாவது, நீ தான் நட்புக்கு உட்படலாம். நீ என்ன பண்ண, கூட இருந்த 2 பேரையும் இணைச்சு வச்ச. வாலியை வீழ்த்துவதற்கு நீ தான் காரணம். சொன்ன ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றோம்ல. நம்ம ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும். பிரசிடர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே அமெரிக்காவில் முடியாமல் இருந்தபோது அந்த ஆண்டிபட்டி தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமெல்லாம் ஐயாவை போன்றவர்கள் தாங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் சொல்கிறான். அதில் எப்படி நீ இத்தனை ஆற்றல் உடையவன், உன்னால முடியும். நீ சூரியனை தொடர்ந்து சென்று பாடப்படுத்தவன் இல்லையா? வார்த்தையை பாருங்களேன். யார் தெரியுமா வாத்தியாரு ஆஞ்சநேயருக்கு? சூரிய பகவான். சூரியன் பெறப்படுற போது பெறப்பட்டு கூடவே போய் நான் முடிச்சிடறேன், நான் 10 நிமிஷம் இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா சில பேருக்கு கிடையாது பார்த்தா எனக்கு பக்கம் அப்படியே. இது பரவாயில்ல. அங்கே இப்போ டெல்லியில் தமிழ் சங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன், முன்னாடி ஒருத்தர் ஃபோனில் சத்தம் போட்டு சொல்கிறார், முடியலை அப்படின்னாரு. என்னையா முடியல அப்படின்னு? இல்லை பட்டிமன்ற முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. இருந்தாலும் அவர் என்ன சொன்னாரோ தெரில. ஏன்னா சில சமயம் கடிகாரத்தை கழட்டி ஆட்டி பார்ப்பாங்க சில பேர் வகுப்பில், ஓடுதா ஓடலையா, இன்ன வரைக்கும் இவரே பேசிகிட்டே இருக்காருன்னு. அதை காட்டில் ஒரு பேர் ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கேன், எத்தனாம் தேதி வந்தார் அப்படின்னு. பெரிய கதை. நான் என்ன ஒன்று 1 மணி நேரத்துக்குள்ள சொல்லி ஆகணும்ல. இப்போ இப்படி சொல்ல 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 தன்னம்பிக்கை வளருதுங்க. நமக்கு மோட்டிவேஷன் சொல்கிற போது அவன் ஜாம்பவன் இந்த விஷயம் அனுமனுக்கு தெரியாதா? தெரியுங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்கள் அம்மா மடி இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா, சூரியனை பார்த்துட்டு நீ என்ன கேட்ட, அது ஏதோ திங்கிற பழமாக்குன்னு நினச்சி இங்கேருந்து பறந்து போனே ஞாபகம் இருக்கா? வஜ்ராயத்தால் உன்னை அடித்தான் இல்லையா, அப்போ தானே அவன் தாடை பிளந்து போச்சு. அதனால தான் உனக்கு என்ன பேர்? அந்த ஹனுமன் அப்படின்னா தாடை பிளவுபட்டவன் அர்த்தமாக இருக்கு வடமொழியில். அர்த்தம் அனுமன் அப்படிங்கிறாங்க தமிழில். இதெல்லாம் சொன்ன உடனே சரி நாம் கடலை கிடக்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், எப்படி கடலை கிடக்கணுங்கிற என்ன வருது தெரியுங்களா? அங்கே ஒரு சின்ன கதை இருக்கு. ஜடாயுனுடைய அண்ணன் அவன் என்ன பண்றான், அவனும் கழுகரசன் தான், சம்பாதி அவன் பேரு, சம்பாதி. அவன் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற போது சடாயு இறந்த மாதிரியாவது நம்ம இறந்தா தான் நமக்கு பெருமைன்னு சொன்னதை கேட்டுட்டு தான் சடாயு இறந்துட்டானா, எப்படி இறந்தா, என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கதையெல்லாம் சொன்ன உடனே, நீங்க ராம பக்தர்களா, ராமதூதர்களா? ஆமா. நீங்க ராமதூதர்கள், ராமநாமத்தை சொன்னா என் உடம்பு சரியாமாகும்னு சொல்றான். அதே மாதிரி அவன் உடம்பு சரியான உடனே நான் சொல்றேன், இலங்கையில தான் சீதாதேவி இருக்கிறா, ஏன்னா ராவணன் கொண்டு வரப்ப நான் பார்த்தவன் சொல்லிட்டு அவன் பறந்து போயிடுறான். இப்பதான் பரப்பிட்டு போகணும். இப்ப ஆஞ்சநேயனுடைய பேரூரு காணுகிற விஷயம் இருக்கு இல்லையா, 6 இடத்துல ஆஞ்சநேயன் விஸ்வரூபம் காட்டுவாருங்க. அங்க கூட ராமன் நீ இப்படி நல்லா பேசுறீ, இவ்வளவு சின்ன பையனா இருக்கேன்னு கேட்கிறப்ப நான் சின்ன பையன்ல நான் யாருன்னு காட்டுவார். முதல் விஸ்வரூபம் அந்த இடம் தான். 2வது விஸ்வரூபம் எதுன்னா இந்த இடத்துல பேரூரு கொள்ளுதல்னு அருமையான வார்த்தை போடுவார். அப்படியே வளர்ந்து வர்றது. இப்படி அவன் வளர்ற போது அவன் என்னென்னத்தை பார்த்தான் அப்படின்னா, சொர்க்கம் அவன் அருகில் தெரிந்ததாம், இலங்கை தூரத்தில் தெரிஞ்சதாம். அப்ப அவன் எவ்வளவு நேரம் மேல வளர்ந்துருக்கான் பாருங்க. அதோடு மட்டுமில்ல, அவன் வளர 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 இவனுடைய நிழல் கடல் தாண்டி இலங்கைக்கு போய் விழுந்தாங்க. இவன் முதல்ல போகல,
கடல் தாண்டி இவன் நிழல் போச்சா. அதுல ஒரு சிம்பாலிக் ஷாட் சொல்றோம் இல்லையா, எப்படி தெரியுங்களா, இப்படி வளர்ந்த போது இந்த இருள் இவனுடைய நிழல் போய் விழுந்ததுனால இலங்கை கருப்பாயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுங்களா, பின்னாடி என்ன ஆக போகுதுங்கிறத சொல்றதுக்காக. வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல் அப்படிமா ஒரு வார்த்தை. வருபொருள் உரைத்தல் தெரியுங்களா, பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லணும். சிலப்பதிகாரத்துல கல்யாணத்துக்கு வந்தவங்கள வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்க, நல்லா இருங்கன்னு வாழ்த்திருக்கணும். வந்த முறை எப்படி வாழ்த்துட்டா, பிரியாமல் நல்லா வாழுங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. காதலர் பிரியாமல் கவவுக்கை நிகழாமல் அப்படின்னா. இப்ப கல்யாண வீட்டில் பேச கூப்பிடுறாங்க, எப்படி பேசணும், மணமக்களை வாழ்த்தி பேசணும். ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் பேசுறாரு, மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன், முத வார்த்தை. இல்லறம் என்பது பெரிய காடு, அங்கு சிங்கம் உண்டு, ஓனாய் உண்டு, கருங்குரங்கு உண்டு, கரடி உண்டு. டிஸ்கவரி சேனல் பூரா சொல்றாரு. அப்படியே அவன் பயப்படுறா, மணமகன் இதெல்லாம் சொல்லாமல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாயின்னு இப்படியா சொல்லுவாங்க. பின்னாடி பிரிய போறாங்கிற விஷயத்தை அந்த வாரத்தில் போடுறாரு பாருங்க. கவவுக்கை நெகிழ்ந்திருந்துங்கிற விஷயத்தை சொல்றது அதாங்க. இங்க இதை இப்ப நம்ம அந்த கருப்பு அடிச்சிச்சுன்னு சொன்ன உடனே தெரிஞ்சிருது. அப்புறம் அவன் பறக்க தொடங்குறாங்க. நீங்க இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, அந்த மகேந்திரகிரி என்ன தெரியுங்களா, அதுதான் இன்னைக்கு நீங்க இந்த கிரையோன்ஜெனிக் என்ஜின்லாம் செய்யறதுக்காக கன்னியாகுமரி பக்கத்துக்கு போனீங்கன்னா நாகர்கோவில் போறதுக்கு முன்னாடி அந்த மகேந்திர மலை இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் அவன் எந்திரிச்சாங்கிறான். அவன் எப்படி எந்திரிச்சான், காலை ஊன்றி எப்படி தரையில அடிச்சான். இப்ப நீங்க ராக்கெட் தத்துவம்லாம் சொல்றீங்க இல்லையா, இந்த ராக்கெட் எப்படி இதுல இருந்து மின்ன நோக்கி போகுதோ அது போல அவன் அடிச்சு எந்திரிக்கிறாங்க. அந்த மலை அப்படியே அமுங்குதான். அமுங்குற போது உள்ள இருந்து பாம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வருதான், குடல் வெளியில வர்ற மாதிரி இருக்கான். அந்த உதாரணம் பாருங்க எப்படி இருக்குன்னு. கழுகுகள் மற்றவையும் அப்படி வருதான். அதுல இருந்த மக்கள்லாம் அலறி ஓடுறாங்களாம். அவன் மேல பறக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறான். அவனுடைய பறக்கிற விஷயமும் அவன் பெருசாக 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 என்னென்ன வரும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்த்து போடுற மாதிரி போடுறாருங்க. இப்பதான் அவன் கடலை தாண்ட போறான். இந்த கடலை தாண்ட போறாங்கிற விஷயத்துல அவன் எத்தனை பேரை எத்தனை விஷயங்களை அங்க பார்த்தான். மைனாகம் என்கின்ற மலை வந்து அவனை சொல்லுது, வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்குது. வேலை கெட்டு போகும். எவ்வளவு அழகா சொல்றான் தெரியுமா, போற வழியில் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா அந்த வேலை கெட்டு போகும், நான் வர்ற பார்த்துக்கிறேன். அது விட மாட்டேங்குது. இந்த சில பேர் நம்ம நேரத்தெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா, சொல்லபடி கேட்கவே மாட்டான். கட்டாயம் வாங்க சாப்பிட்டு தான் போகணும். இல்லப்பா ரயில் போனா போதுங்க, ரயில் போனா போகுது, நீ வீட்டில் இருப்ப நான் என்ன பண்ணுவேன். சுந்தரராமசாமி ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. 24 வருஷம் கழிச்சு என் நண்பனை பார்த்தேன், அதுக்குள்ள 24 பஸ் வந்து ஏறி போயிட்டேன் அப்படிம்பாரு. ஏன்னா 24 வருஷம் கழிச்சு கூட பார்த்து விடலாம், அந்த பஸ்ஸை பார்க்க முடியாது இல்லையா, உடனே ஏறி போயிடணும். அவர் போற வாக்கில் இப்படி விலகிட்டு போறாப்புல. அடுத்து சுரசை என்கின்ற வர்றா, அவளோட அந்த இது பண்றது எப்படின்னா சோதிப்பதற்காக அனுப்பப்பட்டவளவ. அவரோட வாய்க்குள்ள ஒரு வெளியே போயிட்டு வரதை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். பெரிய உருவமாக மாறுவார், சின்ன உருவமாக மாறுவார். ஆன்னு சொல்லி வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்துடுவார். அட்டமா சித்திகள் தெரிஞ்சவர் இவர். அனிமா கரிமா லகிமான்னு அட்டமா சித்தி சொல்லுவான். பெருசாகணும், சிறுசாகணும், பறக்கணும், உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள போகணும். பரகால பிரவேசம் அதுக்கு பேர், கூடு விட்டு கூடு வாய்தல் அதுக்கு பேர். இத்தனையும் தாண்டி அங்காரதாரைன்னு ஒரு பேய் மாதிரி ஒருத்தி வர்றா. அவ்வளவு அடிச்சு உள்ள போய் அவளை கொண்டு எடுத்துட்டு வெளியே வர்றார். இவ்வளவும் செஞ்சு பவளமலையில போய் இறங்குறார். இந்த பவளமலையில இறங்கிட்டு அங்க அந்த காவல் தெய்வமாக ஒரு பெண் தெய்வம் இருக்கா. எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் தான் இருப்பாங்க. எங்க பேராசிரியர் தோ பரமசிவன் ஒன்று எழுதுவாருங்க. அதாவது காவல் தெய்வமாக இருக்கிற பெண் தெய்வங்கள் மட்டும் கிழக்கு பார்த்து உட்கார்ந்துருக்கலாம், வடக்கு பார்த்து உட்கார்ந்துருக்குமா. ஏன் தெரியுங்களா, நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பகை வந்து எங்கிருந்து வருமா, கடல் வழியா வராதான், தரவழி தான் வருமா. அப்ப தரைவழி வர்றதுனால இது என்ன செய்யும்னா வடக்க பார்த்து உட்கார்ந்துருக்குமா, அதை தாங்குவதற்காக. எல்லா காளியினுடைய கையிலையும் அப்படி ஆயுதம் இருக்குமா. இந்த தெய்வம் அந்த இலங்கை தெய்வம், அதோட இவன் சண்டை போட்டு அதை அடிச்சு வீழ்த்துறான். அது விழுகிற போது சொல்லிட்டு விழுகுது, பிரம்மன் எனக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்திருந்தான், ஒன்னால் தீர்மன்றான் சொல்லிட்டு இந்த நகரம் சில நாளில் எரியுறும் அப்படிங்கிறா. இதே காட்சி சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாங்க. எல்லாத்தையும் எரிச்சிட்டு கண்ணகி போறா. அந்த மதுராபுரி தெய்வம் பின்னாடி போய் சொல்லுதுங்க, ஆடி மாதத்து அட்டமி நாளில் இந்த ஊர் எரியுறுங்கிற விஷயத்த காய்கறி செல்வனே கல்வனோ என்கணவன் அவ கேட்டா. அப்பா அந்த சொல்லுது, இந்த நாளில் இந்த ஊர் எரியுறும். பார்த்தீங்களா எப்படிலாம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உள்ள போறான். இப்போ ஒவ்வொருத்தரா பார்க்கறான், எல்லாரும் தூங்குறவங்க ஒரு வரியில கவிதை எழுதுற மாதிரி சொல்றாங்க. ராவணனை பார்த்து ஒரு வரி, இவன் யாரு, மண்டோதரியை பார்த்து ஒரு வரி. இந்திரஜித்தை பார்த்த உடனே சொன்னானா, யுத்தம் என்று வருமானால் இவனோடு பல நாள் போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா அப்படிப்பட்ட வீரனா இருக்கிறான். இவ்வளவு பேரையும் பார்த்துட்டு சீதையை பார்க்க முடியலன்னு நினைக்கிறப்ப அந்த ஊர் அழகை பத்தி சுந்தரகாண்டத்தில் ரொம்ப அழகு என்னன்னா அந்த ஊர் அழகு தான்.
இங்கே இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வேகமாக வந்ததுனால சொல்லாமல் விட்டேன். இந்த கனையாளியை வாங்கிட்டு வர ஒரு காட்சி ஒன்று இருக்கு. தெற்கு திசையில் போகிறதுனால நீ போய் இந்த மோதிரத்தை கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார். இதை கையில் வச்சுட்டு தான் இருறான். அதில் நிறைய வர்ணனைகள் இருக்குங்க. சீதையை பற்றி வர்ணிக்கக்கூடிய பகுதியை பல பேர் அதை விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அது எதுக்காகன்னு கேட்டால், பாதாதிகேச வர்ணனைங்கிறது காப்பிய பண்புகளில் ஒன்றுங்கிறான். கால் முதல் உச்சி வரை வர்ணிக்க வேண்டியது காப்பிய கூறுகளில் ஒன்றுங்கிறான். இத்தனை இருந்தால் தான் முடியும். இப்போ கமர்ஷியல் படம் இப்படி எடுக்கணும், ஆர்ட் ஃபிலிம் இப்படி எடுக்கணுங்கிறப்பல பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருவர் உள்ளதில் மாதிரி இருசுடர் தோற்றம் சொல்லணும், பாதாதிகேச வர்ணனை சொல்லணும். அந்த வர்ணனை பூரா கையில் வச்சுக்கிட்டு சீதாதேவியை தேடி வர்ற போது அசோகவனத்தில் தான் முதல்ல பார்க்குறான். அந்த அசோகவனத்தில் அவன் பார்க்குற காட்சியை காட்டில் என்ன தெரியுங்களா, ராவணன் அப்போ எந்திரிச்சு நடராத்திரியில் வர்றாங்க. சீதாதேவிட்ட வந்து நின்று பேச வர்றான். இதை ஒளிஞ்சிருந்து அனுமன் பார்க்குறான். வீரனா இருக்கலாங்க, ஆனால் பொறுமையா இல்லைன்னு என்ன ஆகுங்கிறதுக்கு அந்த இடத்துல அருமையான உதாரணம். என்ன பேச்சு பேசுறாங்கிறீங்க ராவணன். அதை காட்டிலும் சீதை பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அந்த இடத்துல அவனுக்கு பதில் கொடுக்குற வார்த்தை இருக்குல்ல, எத்தனையோ ஓரங்க நாடகம் போடுறோம், அது போடலாங்க. இப்போ நீங்கள் சத்யவான் சாவித்திரி நாடகம் போடுற மாதிரி இந்த காட்சியை மாத்திரம் போடலாம். வந்தோடனே சொல்கிறான், எதுக்காக நீ இது பண்ணுற பாரு, ரம்பா ஊர்வசி மேனகத்தை எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க, எதுக்கு கவலைப்பட்டு இருக்க, நீ என் கூட வா. அவள் பேசாமல் இருக்கா, பேசவே இல்லை. ஏன் கவலைப்படுற, உன்னை பிரம்மன் படைக்கிறப்பே தப்பா படைச்சுட்டான், எப்படி உனக்கு இறக்கமும் கிடையாது இடையும் கிடையாது அப்படிங்கிறான். அப்பையும் கூட வர்ணிக்கிறது விடல பாருங்க. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவ கேட்கிறா, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ அன்னைக்கு இவ்வளவு பேசுறியே, நீ வந்து நேரடியாக என்னை தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல, நீ எதுக்காக வந்து மான அனுப்புனன்னு கேட்டா. அதுக்கு அவன் சொல்றாங்க அருமையான வார்த்தை, பைத்தியக்கார பெண்ணே, நான் ஏன் மான அனுப்புனேன் தெரியுமா, நானே வந்தா உன் புருஷன் தடுத்திருப்பான், அவனை கொண்டிருப்பேன், கொண்டா நீ அழுது நீ செத்து போயிருப்ப, நீ செத்துட்டா துக்கத்தில் நான் செத்து போயிருப்பேன், எதுக்கு எல்லாரும் ஆகணும், அதனாலதான் நான் கொள்ளல. படிச்சு பாருங்க, நகைச்சுவைன்னு சொல்றோம் இல்லைங்களா, உள்ள போற போது அப்படி அப்படியே அழகா இருக்குங்க. அவளும் பேசிட்டு கடைசி அவ சொல்றா, நீ வீரன்லாம் சொல்லாத, ஏன் தெரியுமா, நீ வீரன்னு சொன்னா நீ போய் அந்த கைலாச மலையை தூக்குனில்ல, அப்போ உன் காலில் ஒரு பெருவரில் ஒரு மிதிச்சார்ல, அப்ப என்ன நீ அடிபத்து கார்த்திகராஜன் நீ இழுத்துட்டு போனால, அப்ப என்ன நீ இவ்வளவு கேள்வி கேட்கிறா. அதுக்கெல்லாம் சர்வசாதாரணமா இந்த பெண்மோகம் கொண்டவர்களுக்கு என்ன ஆகும்னா எதை பத்தியும் கவலை இருக்காது. அதே மாதிரி அவன் என்ன பண்றான், கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியா சொன்னா, இன்னும் டயம் தர்றேன், நீ ஒத்துக்கலைன்னா உன்னை தின்னு விடுவேன் அப்படிங்கிறான். அவன் அறக்கல் இல்லையா பாருங்க, திங்கிற அளவுக்கு வெறி வந்துருச்சு அவனுக்கு. அப்ப பக்கத்தில் இருந்த திருசடை சொன்னாலாம், பீஷ்மனுடைய மக, ஒன்றும் கவலைப்படாத, அவன் உன்னை தொட முடியாது, ஏன்னா தொட்டா அவன் தலை வெடிச்சு போகும், ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கு அவனுக்கு. பாருங்க எப்படிலாம் கதையை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சீதையை தொட்டு தூக்கிட்டு போல தெரியுங்களா, வால்மீகில தொடையில உட்கார சீட்டு போனதா இருக்குது, இதுல பர்ணசாலையோட பேர் தூக்கிட்டு போனதான் இருக்குது. இங்க அவன் போன பிறகு நம்ம தற்கொலை பண்ணி செத்து போயிருவோம்னு நினைக்கிறாங்க. கதாநாயகி தற்கொலை பண்ணி சாரா இருந்தா யாரு வந்து காப்பாற்றணும், நான் எப்படி கதாநாயகன் தான் வரணும். நான் எம்ஜிஆர் படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த முக்கியமான சிக்கலான சீன்ல கரெக்டா வருவார், அவர் கைதட்டி பின்னுவாங்க, அப்படியே அப்பதானே ஒரு நம்பிக்கை வரும். இப்ப அப்படி நேரத்தில் வந்தா கதாநாயகனை வைறாங்க, நல்ல சீனை எடுத்துட்டான் போ அப்படின்னு இருக்காங்க. இப்ப யார் இவனை வர சொன்னா, ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கான் கீழே உட்காந்து. அப்ப காப்பாத்த வரணும். இங்க இவன் மரத்தில் உட்கார்ந்துருந்த அனுமன் அங்கிருந்து ஒரு மாதவி கொடியை எடுத்து அது கழுத்துல சுத்திக்கிட்டு சாகலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப சாக போறவளை காப்பாத்துறது எப்படி, இதுக்கு தனியா ட்ரைனிங் கோர்ஸ் நடத்தணும். ஏன்னா சில பேர் அவனா கொண்டு விடுவான், போய் பார்த்துருக்கீங்களா, லேசா தான் தொங்கிருப்பா, எப்பாடு போய் இழுத்துட்டான்னு வைங்க, 2 நாள் கழிச்சு போறவே அன்னைக்கே போயிடுவான். இங்க என்ன பண்ணான் தெரியுமா, போய் தொட முடியாது, அனுமன் தொடக்கூடாது. அவன் என்ன பண்ணானா, ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சானா. சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம், கோவலனை ஈர்ப்பதற்காக கோசியமானி என்றவன் அவனுக்கு யார் பேரை சொன்னா அவன் திரும்புவாங்கிறத பார்த்து என் மாதவி கொடி அப்படிங்கிறான். மாதவி கொடின்னு சொன்ன உடனே அவன் திரும்புறான். ஏன்னா மாதவி அவளுக்கு வேண்டியவன் இல்லையா, யார் காட்டுக்குள்ள பேர் சொல்றா, அவன் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு பேரை சொன்ன உடனே கூட திரும்ப ஒரு ஆச்சரியம் இருக்குது. இங்கே ராமநாமத்தை சொன்ன உடனே அப்பவும் சீதை நம்பல. ஏன்னா ராவணனே குரங்கு வடிவத்தில் வந்தா வருவான், மானா வர குரங்க வர எவ்வளவு நேரம் ஆக போகுது, குரக்கின அரக்கணும் என்று அவள் நினைச்சாலாம். அப்புறம் இறங்கி எல்லா செய்தியும் சொல்லி மோதிரத்தை காட்டி 2 செய்தி சொல்லிவிட்டாரு, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, காட்டுக்கு போலான்னு சொன்ன உடனே
அதுக்கு முதல்ல மிதிலா நகரத்தில் நான் விஸ்வாமித்திர ரோடு வந்தபோது மாடத்தில் நின்று பார்த்த சீதை வில்ல முறிச்சது யாரோ ஒரு இளவரசன் தெரிஞ்சு போச்சு. அவன் இவனாக இருந்தால் மட்டுமே நான் திருமணம் செய்வேன் என்று நீ சொன்னதாகவும் அது நான் தான் என்பதை நீ அறிந்து கொண்டதாகவும் நான் தெரிந்து கொண்டேன். இந்த விஷயம் எனக்கு சீதைக்கு இந்த வாரம் தெரியாது, போய் சொல்லு. அடுத்த வார்த்தை என்ன, காட்டுக்கு வரேன்னு சொன்னோடனே அந்த மாதிரி ரெடின்னு கிளம்பிருச்சு. எவ்வளவு தூரம் வந்துச்சா, கோட்டையை விட்டு தாண்டோடனே காடு எங்க இருக்குன்னு கேட்டுச்சான். சில பேர் பாத யாத்திரை கிளம்பி பஸ்ல போவாங்க, பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பாத யாத்திரை போவாங்க. அதுவா பாத யாத்திரை? நடந்து போனா தான் பாத யாத்திரை. இங்கே கானகம் வந்துருச்சான்னு கேட்டாலாம். இதையும் சொல்லு. இதை கேட்ட உடனே அப்படி கண்ணீர் வருது அவளுக்கு. அதை எடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுறா. கண்ணில் வச்சுக்கிறா, உதட்டில் வச்சுக்கிறா இந்த மோதிரத்தை. அப்புறம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் அல்ல என்ன நான் இறந்து போவேன்னு சொல்லு. சூடாமணியை கழட்டி கொடுக்குறா. அந்த சூடாமணியை கொண்டுட்டு உடனே கிளம்பிடல. வந்த இடத்துல சில பேர் ஏதாவது ஞாபகத்தம் பண்ணிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி அந்த இலங்கையை உண்டு இல்லைன்னு பண்றான். யாரு? ஆஞ்சநேயன். பேரூர் கொண்டு இந்த குரங்கு அட்டகாசம் பண்றதை நம்ம கேள்விக்கு போய் பார்ப்போம்ல. அடையப்பா அதெல்லாம் பார்த்து ரசிக்கணுங்க. அதாவது நான் அழகர்வெளியில் பார்த்தேன், ஒரு குடும்பம் மொட்டை எடுத்துட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன மொட்டை ஓட்ட ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சு, கையில் மிக்சர் பாக்கெட் வச்சு தின்னுட்டு இருந்துச்சுங்க. இந்த பிளாஸ்டிக் பையில் மிக்சர் பாக்கெட் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. ஒரு குரங்கு வேகமாக ஓடியாந்து அங்கே ரொம்ப அதிகம் குரங்கு. அது வந்த உடனே அந்த பையை பிடிச்சிக்குது. பிள்ளை இங்கிட்டு இழுக்குது, குரங்கு அங்கிட்டு இழுக்குது. குடும்பமே கத்துறாங்க விடு விடுன்னு. அந்த பிள்ளை விடவே மாட்டேங்குது. 3 வயசு கூட இருக்காது அதுக்கு. அந்த குரங்கு என்ன பண்ணு சரிங்களா, படக்கிற அந்த பையில் இருக்கிறத எடுத்து அப்படி தின்னு விடுச்சு. அப்படியே பிள்ளை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. பிள்ளை ஆச்சரியமா பார்க்குறது, நமக்கு இப்படி திங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா குரங்கு நம்ம மூத்தது இல்லையா, யோசிச்சு பாருங்க. அதனாலதான் எந்த மிருகம் போனாலும் பேசாம இருப்போம், குரங்கு போனா ஒரு நிமிஷம் நின்று பார்ப்போம் தெரியுமா. அந்த பழைய சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு அன்பு. சில பேர் அது மாதிரி பேசிட்டு வர போவாங்க, உர் அப்படிலாம் சொல்லுவான். ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ஒரு ரூம்குள்ள அடைச்சு போட்டு 1 மணி நேரம் கழிச்சு கதவு ஓட்ட வழியை பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன செய்யுதுன்னு, அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துட்டு இருக்கு, இவர் என்ன செய்யறாருன்னு. இயல்பு தானே அது. இங்க அவன் எந்திரிச்சு ஒரு கர்ஜனை பண்ணாங்க, சத்தம் போட்டு அடிச்சு அந்த இதைய இப்போ நாசம் பண்ண ஆரம்பிச்சான். நான் பார்த்தேங்க கரெக்டாக இந்த புயல் வந்து வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ விமானத்தில் இறங்க போகிற பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்த மரங்கள்லாம் நானாக நினச்சிக்கிட்டேன் அனுமார் புகுந்த அசோகன மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு நான் நினச்சேன். அப்படியான மரங்கள் பூரா போச்சு, பேர்த்து அடிச்சு எரிஞ்சு. ராவணன் போய் சொன்னாங்களா, குரங்கெல்லாம் செய்துன்னு வந்து எனக்கு சொல்லாத, அசிங்கமாக இருக்கு, போ 4 பேரை விட்டு பிடிச்சி கட்டி வைக்க. வந்தவன் பூரா செட்டான். அதில் அவனுடைய முதல் பஞ்சசேனாதிபதிகள் வர்றான், அவன் செத்து போறான். மற்றவன் இறந்து போறான். அவனுடைய மகன் ஒருத்தன் வர்றான், அவன் இறந்து போறான். எல்லாம் நடந்து முடிச்ச பிறகு அவன்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து பரப்பிட்டு யுத்தத்துக்கு தயாராக வர சொல்றதுக்கு போறாங்க. அதே மாதிரி யுத்தம் வருது. யுத்தத்தில் நிறைய சாகசங்கள் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். கடல் தாண்டிய கதாநாயகன் ஏன் பேர் கொடுத்து வந்துறீங்களா? 4 பேர் உயிரை காக்கின்ற தன்மை ஆஞ்சநேயனுக்கு இருக்குங்க. ஒன்று சீதாதேவி காப்பாற்றுறது, அடுத்தது 2 முறை இலக்குவனை காப்பாற்றுறாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரஜித்தன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்ட போது அனுமன் உள்பட எல்லாரும் மயங்கிறாங்க. அப்பதான் வந்து விபீஷணன் சொல்றான், இதுக்கு வந்து மருந்து மலை இருக்கு, சஞ்சீவி மலை, அது கொண்டு வரணும், அங்கிருந்து ஒரு மூலிகை கொண்டு வா. அவன் பறந்து போய் அந்த மூலிகை எடுக்க முடியலங்க. பார்த்தானா, எந்த மூலிகை எப்படி தர்றது? இந்த சில சமயம் மெடிக்கல் ஸ்டோர் தேடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா, பல்வழியில் போய் நின்றுட்டே இருப்போம். எதையாவது குடியா அப்படின்னு கேட்போம்ல. ஒருத்தன் மெடிக்கல் ஷாப்பில் போய் விக்கலுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டிருக்கான். பலார்னு ஒரு அற விட்டுருக்காங்க அந்த ஆளு. இப்ப சரியா போச்சான்னு கேட்டிருக்கான். ஏ லூசு, என் மனைவிக்கு விக்கலு, அவளுக்கு விக்கலுக்கு என்ன செய்யலாம்னு கேட்க வந்தா என்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த ஆள் சடார்னு என்ன பண்ணிருக்கான், அந்த அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா விக்கல் நின்று போகும்ல. போய் என்ன பண்ணிட்டான், அந்த மலையை வத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த மலை வந்து அங்க இறங்க மாட்டேங்குதா, எங்க இலங்கையில் இறங்க மாட்டேங்குதான். அந்த காற்று பட்டவனை எந்திரிச்சிட்டாங்க. இப்ப இலக்குவனை காப்பாத்தினது, சீதாதேவியை காப்பாத்தினது. கடைசி காட்சியில 14 வருஷம் ஆச்சு. பரதன் வரலன்னு சொன்ன உடனே நெருப்புல விழுந்து சாக போறாங்க. உடனடியாக அவர் என்ன ஸ்பீட் போஸ்ட் மாதிரி அனுப்புறாரு, நாங்க மெதுவா வர்றோம், முன்னாடி போய் என் தம்பியை காப்பாத்து. பாருங்களேன், கதாநாயகனை உட்கார்ந்துக்கிட்டு அனுப்பி விடுறாருங்க. அதே மாதிரி போய் அவர் எப்பவும் போல விசிட்டிங் கார்டு கொடுத்து அனுமமும் நாமமும் அனுமன் போலெல்லாம் சொல்லி காப்பாற்றி
அவரை காப்பாற்றுறாங்க. இதில் ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா, நான் வகுப்பில் இதை பாடம் நடத்துகிறேன். சஞ்சீவி மலை வந்துச்சு, அந்த வானர வீரர்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னோடனே சொல்லிட்டு வகுப்பு முடிச்சுட்டு எந்திரிக்கிறேன். ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான், அப்படின்னா அந்த அரக்கைங்களும் எந்திரிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னா. அந்த மலை வந்தால் இவங்க மாதிரி எதிரியாளி எந்திரிப்பாங்கல்ல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா சிலபஸில் இல்லை அது. அந்த பாட்டு வரைக்கும் தான் இருக்குது. என்ன பண்ணுறது நம்ம அப்புறம்? ஏன்னா சில சமயத்தில் சரின்றுவோம், சில சமயத்தில் ஒரு நம்பர் என்ன எந்திரி அப்படின்னா ஜென்மத்துக்கு கேள்வி வைக்க மாட்டாங்க. அப்புறம் நான் மறுநாள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்ன தெரியுங்களா, அவன் இந்திரஜித்தன் ஒரு வேலை பார்த்துட்டு போகிறான். இந்த பிரம்மாஸ்திரத்தை அனுப்பிட்டு அப்பாட்ட போய் சொல்கிறான், எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்படியா, நான் பார்க்கணுமே, சீதையை கூட்டு போய் காட்டணுமே அப்படின்னொடனே ஒரு வேலை பார்க்குறான். நம்மால் பணத்தெல்லாம் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுரு, செத்தா அவங்கால் மாத்திரம் செத்தான்னு சொல்லட்டும். சொல்லிவிட்டு அறகுறையாக இருந்தவனெல்லாம் தூக்கி கடலில் போட்டு விட்டாங்க. இந்த மருந்து மலை வர்றப்ப நல்லவர்கள் மட்டுமே எழுந்து உட்கார்ந்தார்கள். ஏனென்றால் கெடுவான் கேடு நினைப்பான்கிற வார்த்தை. ராமாயணத்தை முழுக்க படிக்கணும். வாரியார் சொன்ன மாதிரி முழுக்க படித்தோம், அப்புறம் சிலபஸில் படித்தோம், அப்புறம் மனப்பாட பகுதி மாத்திரம் படித்தோம், அப்புறம் சொற்பொழிவு கேட்டோம், பழத்தை முழுசாக சாப்பிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம், ஜூஸ் சாப்பிட்றோம். அவ்வளோதான், பழமே பார்த்ததில்லை. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இங்கே மீண்டும் காப்பாற்றி, சீதையை காப்பாற்றி, இலக்குவனை 2 முறை காப்பாற்றி, ஒரு இடத்துல கோபம் வந்து இதை எடுத்து என்ன பண்ணுறான், இவன் தானே எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறான் அப்படின்ட்டு விபீஷணன் மேலே ஒரு ஈட்டி எடுத்து எறிகிறாங்க அனுமன், இவன் ராவணன். அப்படி எரிஞ்ச உடனே அவன் இறந்து போயிடுவானேங்கிறதுக்காக அவனுக்கு முன்னாடி யார் ஓடுறான்னா சுக்ரீவன் ஓடுறான், அவனுக்கு முன்னாடி அனுமன் ஓடுறான், அவனுக்கு முன்னாடி இலக்குவன் ஓடி காப்பாற்றி அதை வாங்கிக்கிறாங்க. சித்திர ராமாயணம்னு ஆனந்தோடரில் வந்துச்சு. நீங்கள் அந்த படத்தை இன்னைக்கு பார்த்தா கூட அப்படியே ஞாபகம் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். காப்பாற்றி கொடுக்குறான். ராவணனோட நேருக்கு நேர் மோதுறான். முதல் நாள் போரில் லட்சுமணன் அடிச்சிட்டு இருக்கப்போ உள்ள வந்தான், வந்து சொன்னான், ஒரு குத்து நான் குத்துவேன், தாங்கிட்டேன்னா என்னைய குத்து, நானும் தாங்கிட்டேன்னு 2 பேரும் சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி முதல்ல ஆஞ்சநேயன் ஒரு குத்து குத்துறான். அவனுடைய மார்பில் இருந்த அந்த இதெல்லாம் திக்கையங்களுடைய அந்த தந்தங்கள் பொத்துக்கிட்டு போச்சு அப்படிமா. வாரணம் பொருதமாறும் வரையிட எடுத்ததோடும் நாரத முனிவிற்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மொழிவத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான்னு சொன்னா அந்த அடிபட்டது யார் தெரியுங்களா? வேண்டதான் வில்லன் அடிக்கிற கதாநாயகி வந்தான். திரும்ப அவன் ஒரு குத்து குத்துனான், 20 கையை வச்சு ஒன்னா வச்சு குத்துனான். அப்பவும் தாங்கிட்டு நின்னாங்க. இத்தனை பெருமை இவனுக்கு இருக்குன்னு சொன்னா, இத்தனை பெருமையோடு அந்த போரை முடிச்சு கொடுத்து கூட்டிட்டு வந்து பரதனையும் காப்பாற்றி பட்டாபிஷேகம் நடக்கிற போது அந்த அரியணை அனுமந்தாங்க, அங்கதன் உடைவாள் என்னங்கிற பாட்டு முடிச்சுட்டு விடை கொடுத்து அனுப்புற இடம்தாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும். என்ன கொடுத்து விடை கொடுத்து அனுப்புறது? அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ராமன், நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்னு கொடுக்க முடியாது, 3 பேர் உயிரை காப்பாற்றுறதுனால என்னையும் சேர்த்து நீ காப்பாற்றினேன், என்னை வந்து தழுவிக்கொள்ள அப்படிங்கிறான், புல்லுக அப்படிங்கிறான். ஏன்னா தழுவப்படுற பொருள் எது, தழுவுறவர்கள் யாரு? உயர்ந்தவர்கள் எளியோர்கள் தான் தழுவணும். இங்கே ராமன் சொல்கிறான், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அத்தகைய தன்மையுடையவன் ஆகிய ராமன் என்ன சொல்றான், என்னை புள்ளுக்கொள்க அப்படி தள்ளிக்கொள்கிறான். கூச்சப்படுறாங்க அப்படியே அனுமன். அதே போல சீதா பிராட்டி தனக்கு கிடைத்த அந்த முத்து மாலையை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நீ சிரஞ்சீவியாக இருப்பேன்னு சொன்னா, அவன் சிரஞ்சீவியாக இருந்தாங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டினா, மகாபாரதத்தில் புஷ்ப யாத்திரை சர்க்கத்தில் அந்த மலரை கொண்டு வருவதற்காக பீமன் போன போது வாழை நீட்டி படுத்திருந்தது ஒரு வானரம், வாழை எடு அப்படின்னா முடிஞ்சா தூக்கி வச்சுட்டு போனா, தூக்க முடியல, நீ யாருன்னு கேட்டான், நான் தான் ஆஞ்சநேயன், வாலியினுடைய இது வாயுனுடைய புதல்வன் சொன்ன உடனே பீமன் சொன்னா, எங்கள் அப்பாவும் அவர் தான், நான் உனக்கு தம்பி முறை, என்ன வேணும், என்னுடைய சகோதரனாகிய அர்ஜுனனுடைய கொடியில் நீ பறக்கணும். அர்ஜுனனுடைய கொடி அனுமக்கொடி. நீங்கள் பாரத கதை பார்த்தீங்கன்னா, நீ சிரஞ்சீவியாக இருன்னு ஒரு வார்த்தை சொன்னா யுகம் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அயல் நாடுகளுக்கு போகிற போது நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்த உடனே கடல் தானே கதாநாயகி இவர் தானே, இவரை பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று நினைத்தோம் என்று சொன்னால், இந்த கதாநாயகனை பற்றி சிந்திப்பதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஏவிய மரக்கட்டளை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் இருந்துகின்ற சார்ந்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களை பண்ண சொல்லுங்கள். நல்ல சிந்தனைகளை நாளும் கேட்கலாம்.
அரிய செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.